அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு வழிமுறையை இந்த இடத்தில் நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நிக்காஹ் என்பதை பற்றி நபிகளார் அதிகமாக போதனை செய்திருக்கிறார். நிக்காஹ் என்பது ஒரு சுன்னா முஅக்கதா, மிக முக்கியமான, எல்லோராலும் நடைபெறக்கூடிய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இதை ஆர்வம் ஊட்டிருக்கிறார். அந்நிக்காஹ் மின் சுன்னதி மமன் ரகிப சுன்னதி ஃபலைஸ மின்னி. நிக்காஹ் என்பது எனது வழிமுறையில் உள்ளது. யார் இதனை புறக்கணிக்கிறார்களோ, யார் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், என்னை புறந்தள்ளியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, தஸவ்வஜு, திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களால் திருமணம் செய்யாவிட்டால் நோன்பு நோருங்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு வழிமுறைகளை காட்டியிருக்கிறார்கள். எப்படியான பெண்களை தெரிவு செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள், எப்படியான மணமகனை தெரிவு செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஏனைய கலாச்சாரங்களை போல, ஏனைய மதத்தவர்களை போன்று ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்திடக்கூடிய கர்மம் என்பது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றது என்பதை இந்த நிக்காஹ்வுடாக வழிகாட்டியிருக்கிறார். ஒரு ஆணுக்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றது என்பதை, என்ன உரிமை இருக்கின்றது என்பது, என்ன அவர்களுக்கு எதை ஏவலாம், எதை செய்யலாம் என்பதை இந்த நிக்காஹின் ஊடாக அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள். அந்த நிர்வகிப்பதற்கு அடிப்படையாக முதலாவது இந்த திருமணத்தை நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏனைய மதங்களை போன்று, ஏனைய கலாச்சாரங்களை போன்று, ஏனையவர்களை போன்று ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்திடக்கூடிய காரியம் என்று நான் நினைக்க கூடாது. இது முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நான் நிறைவு செய்கிறேன். இதைத்தான் நான் முதலாவது நியத்து வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வறுமையாக இருக்கும் பொழுது, யார சூழலுடைய வறுமை போக வேண்டும் என்று சொல்கிறார்கள், திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் வியப்படைகிறார்கள். எப்படி ஆகும்? திருமணம் என்பது செலவினம், திருமணம் என்பது செலவழிக்க வேண்டிய விஷயம், காசு வேணும். ஆனா காசு இல்லாத நேரத்திலே ஒரு மனிதர் வறுமையாக இருக்கிறது, யார சொல்லலாம், எனது வறுமை செல்ல வேண்டும், திருமணம் முடியுங்கள், எப்படி ஆகும்? எனவே அதிலே ஒரு நுட்பத்தை நபிகளார் செய்திருந்தார்கள். நான் திருமணம் முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவியுடைய செலவினத்தை அல்லாஹ் என்னுடைய கையிலே கொடுக்கின்றான். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது, அந்த குழந்தையுடைய செலவினத்தை அல்லாஹ் என்னுடைய கையிலே கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாரும் அறியாத வண்ணமாக அவருடைய ரிஸ்க்குகளை என்னுடைய கையிலே அமானிதமாக கொடுத்து என்னை ஒரு செல்வந்தராக்குகின்றான். சில சாதாரணமாக நம்ம இருப்போம், திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுது வசதி வாய்ப்பு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அத்தனை ரகசியங்களையும் இந்த திருமணத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய யாருடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய ஈமானுடைய பாதி நிறைவேறும், அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு பாதி நிறைவேறும். ஃபல்யத்தகில்லாஹ ஃபில் பாக்கி, மீதமுள்ளதை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நீங்களுடைய ஈமானை பூர்த்தியாக்குங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படும் என்று சொன்னார்கள், உங்களுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்று சொன்னார்கள், உங்களுடைய அபயங்கள் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எம்முடைய தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய திருமணமாக வேண்டும். இதில் வீண் விரயம் செய்யக்கூடாது, இதில் செய்ய மற்ற கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது, வீணான விஷயங்களை செய்யக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வெறுக்கக்கூடிய, விரும்பாத, அவருடைய கோபங்கள் வரக்கூடிய காரியங்களை எல்லாம் இந்த திருமணத்திலே நாங்கள் செய்யக்கூடாது. நமக்கு வருகின்ற மனைவி ஒரு அமானிதம், அவ பூ போல வளர்க்கின்றார்கள், எவ்வளவு பாதுகாப்போடு வளர்க்கின்றார்கள், கல்வி கொடுக்கின்றார்கள், ஒழுக்கம் கொடுக்கின்றார்கள். அதை நாங்கள் பாதுகாப்பது அந்த மணமகனுக்கு அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய மனைவி ஒரு வேலைக்காரி அல்ல, ஒரு ஆயா அல்ல, ஒரு வண்ணாத்தி அல்ல, ஒரு சமயக்காரி அல்ல, ஒரு ஹவுஸ்மேட் அல்ல, ஒரு வீட்டுடைய வாட்சர் அல்ல. அவள் என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய வாழ்வுக்கு வாழ வந்த எனக்கு துணைவியாக வந்திருக்கார் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரி. நபிகளார் மரணிக்கும் போது எப்படி மரணித்தார்கள்? தொழுது கொண்டிருந்தார்களா? இல்லை. ஹஜ் செய்து கொண்டிருந்தார்களா? இல்லை. உம்ரா செய்து கொண்டிருந்தார்களா? இல்லை. மனைவியுடைய மடியிலே மரணிக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற அத்தனை ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்துக்கு அருட்கொடையா வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடைய மடியிலே மரணிக்கிறார்கள். எந்த அளவுக்கு மனைவியோடு விரும்பி இருந்தார்கள். நபிகள் அந்த உலகத்திலே விரும்பியது இரண்டு, ஒன்று வாசனம், இரண்டாவது பெண்களை விரும்பினார்கள். அவருடைய மிருதுவான தன்மை, அவருடைய இருக்கின்ற இரக்கம், அவருடைய இருக்கின்ற சுபாவம், அவர்களிடம் இருக்கின்ற அந்த லட்சியம், அதை நபிகளார் விரும்பினார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பெண்ணியத்தை மதிக்க வேண்டும், பெண்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும், அவர்களை பணக்காரியாக்க வேண்டும், அவர்களை முன்மாதிரியான ஃபாத்திமா இன்னைக்கு எப்படி முன்மாதிரியோ, ஆயிஷா ஒரு முன்மாதிரியோ, இதே போன்ற ஒரு முன்மாதிரியாக பெண்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். எங்களுக்கு மனைவியாகிவிட்டால் அதுக்கு பிறகு அவர்களால் படிக்க முடியாது, சதக்கா கொடுக்க முடியாது, உயர முடியாது, வளர முடியாது. வீட்டுடைய ஆயாவாக ஆக்குவதற்கு ஒரு கணவன் வேண்டியதல்ல. எனவே எங்களுடைய பெண்களுக்கு இந்த உரிமைகளை, அவர்கள் இருக்கின்ற உரிமைகளை கொடுப்பது கடமை. அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியை பற்றி சொன்னார்கள். யார் சிறந்த மனைவி என்றால், நேர காலத்தில் எழுந்திருச்சு தான் சுத்தமாகி தன்னுடைய கணவன் படுத்துக் கொண்டிருந்தால் அவரை எழுப்பி, எழும்பாவிட்டால் அவருடைய முகத்திலே தண்ணீரை துளித்து அவரை ஃபஜ்ருக்காக எழுப்பிடும் பொழுது தூபா வதூபா வதூபா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், சுபசவன் உண்டாகட்டும், நல்லதை உண்டாகட்டும், அந்த ஆணை எழுப்புகின்றது. அதே போன்றுதான் அந்த கணவன், மனைவி தூங்கிவிட்டார், இவர் நேரத்தோடு எழுப்புகிறார், தன்னை தூய்மைப்படுத்துகிறார், மனைவியை ஃபஜ்ருக்காக எழுப்புகிறார். எழும்பவில்லை, தண்ணீரை எடுத்து முகத்திலே துடைத்து அந்த பெண்ணை எழுப்பும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவனுக்கு அருள் கிடைக்கும் துஆ செய்கிறார்கள், அவர் நல்லதாகட்டும் துஆ செய்கிறார்கள், சுபசோபன் உண்டாகட்டும் துஆ செய்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்கள் எப்பொழுதும் இரண்டு தவறுகளோடு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லோரும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, சுயநலமாக சிந்திப்பார்கள். இரண்டாவது, தவறாக முடிவெடுப்பார்கள். எந்த பெண்ணை எடுத்தாலும் சுயநலமாகத்தான் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், தவறாகத்தான் முடிவெடுப்பார்கள். இத்தனைக்கு மத்தியில் அவர்களோடு நாங்கள் வாழ வேண்டும், அவர்களோடு நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு நாளும் எங்களுடைய விழா எலும்பை நிமித்த முடியாது, நிமித்தினால் அது உடைந்து விடும். எனவே அதோடு சேர்ந்துதான் நாங்கள் வாழுகின்றோம். எனவேதான் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே பெண்கள் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுகூகுன் நிசா, மனைவிமாருடைய கடமைகள் என்று அதிகமாக சொல்லியிருக்கிறார். அவைகள் இழக்கப்படுகின்றன. அரபு நாடுகளிலே வாழுகின்ற பெண்களுக்கு அவருடைய உரிமைகள் தெரியும். அதனால் அங்கே இருக்கிற கணவன்மாரெல்லாம் நடுங்கி போய் இருக்கிறார். தமிழகத்திலே ஒரு சகோதரர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் அடிக்கடி இந்த புத்தகத்தை வாசிப்பது, பிறரை வாசிக்க சொல்வதுதான் இந்த பெண்களை பெற்றோர் படும்பாடு என்ற புத்தகம். அதிலே பெண்களுக்கு இன்றைக்கு நடக்கின்ற அநியாயங்கள், தாய் என்ற வகையில், மனைவி என்ற வகையில், சகோதரி என்ற வகையில், சகோதரி என்ற வகை, ஏதோ ஒரு வகையில் பெண்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். எனவேதான் மாற்று மதத்தவர்களாம் இந்த இஸ்லாமியர்கள் மத்தியிலே பெண்களுக்கு உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை, அவர்கள் ஒரு சுகமான வாழ்வு கிடையாது என்றெல்லாம் சித்தரிப்பது காரணம் அவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்படல. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த திருமணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, அருள் புரிவானாக, தீனுள்ள குடும்பமாக இவர்கள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த சமூகத்திலே தீன் பணியை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளவர்களாக வாழ வைப்பானாக. பாரக்கல்லாஹு லஹுமா வ பாரக அலைஹிமா வ ஜமஅ பைனஹுமா ஃபீ கைரின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.